ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து இருக்கு, அதனால ஏதாச்சும் ஒரு பேக் சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபேஸ்ல எல்லாம் ரொம்ப கட்டி வருது அப்படின்னு இங்கே வர பிள்ளைங்களும் வந்து என் கடைக்கு வர பிள்ளைங்களும் சரி எல்லாமே வந்து கேட்குறாங்க. அதனால வந்து நான் உங்களுக்கு ஒரு பேக் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப நல்ல பேக் அது வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி தான் சொல்லுவாங்க. அந்த பேக் வந்து தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்ன வரைக்கும் நான் தலைக்கு யூஸ் பண்ணது கிடையாது, ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் காரவங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் காரவங்களும் யூஸ் பண்ணலாம். எப்பயாச்சும் ஒரு தடவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரோஸ் வாட்டர் அல்ல வெள்ளரிக்காய் சாறு இது மாதிரி வந்து நீங்கள் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதில் கூலிங்காகவும் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரோஸ் வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சாவே தெரியும், உங்களுக்கு ரொம்ப நல்லா பிரைட்டாக நல்லா இருக்கும். ட்ரை ஸ்கின் காரவங்க என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணால் இன்னும் வந்து ஃபேஸை வந்து ட்ரையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், தேங்காய் எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு முல்தானி மெட்டி போட்டுக்கிட்டு பாலில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். நான் மாதிரி முல்தானி மெட்டியோட சந்தனம் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து சந்தன பவுடரையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து வெறும் ரோஸ் வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப கூலாக சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால் இந்த வெயில் காலத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த முல்தானி மெட்டியை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் தான் வந்து இது செய்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மட் பேக் அப்படின்ற மாதிரி கூட அப்போ வந்து இது ஒரு விதமான வந்து களிமண் அப்படின்றாங்க பாருங்க. அது மாதிரி இது வந்து ஒரு மண்ணால் ஆனது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பல கலரில் இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எல்லோ கலர் வந்து ஆர்டினரி எல்லாமே வந்து பார்லர்ல எல்லாம் வந்து எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், இந்த பவுடர் வந்து பேக் வந்து சின்னதாக கிடைக்கும். அதே மாதிரி ரோஸ் வாட்டரும் சின்னதாக கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நான் அதை காட்டுறேன். கம்பெனி பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸில் தான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்க சின்னதாக இருக்குது. இது மாதிரி சின்னதாக சேஷை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு இதை அப்படியே கிழிச்சு நீங்கள் ஃபேஸு கழுத்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டரும் பாருங்க, அதே தான் ஒரு மாதிரி சின்ன பாட்டில். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி கலர் இல்லாமல் வந்து கலர்லெஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணி ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக. இது போடுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த முல்தானி மெட்டீரியல் இந்த ரோஸ் வாட்டர் இப்படி வச்சு இது மாதிரி வந்து கலந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இப்போ ஓவர் வெயிலாக இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அடித்து ஃபேன் காற்றுல வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது, வாசம் செம்மையாக இருக்குது. பாருங்க, கையில அப்படியே செம ஜில்லுன்னு இருக்கு, செம சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா கட்டியெல்லாம் உங்களுக்கு இருந்தா கூட இது கொஞ்சம் அமிஞ்சிரும். இது தேவைப்பட்டா இதோட நீங்க வந்து சாண்டில் கூட லைட்டா வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரவிட்டு நீங்க இந்த ரோஸ் வாட்டரே வந்து காட்டன்ல டிப் பண்ணி ரோஸ் வாட்டரு அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் காட்டனில் டிப் பண்ணி கண்ணில் வச்சு படுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காயிற வரைக்கும் தான் நம்ம வச்சிருக்கணும். இது காஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா இது மேலேயே நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் வந்து அடிச்சு விடலாம். அடிச்சு விட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துடலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கை போட்டுட்டு ஃபேஸில் போட்டு என்கிட்ட வர கஸ்டமரே வந்து சொல்கிறாங்க, அக்கா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து டைமே இல்லைக்கா உங்ககிட்ட வர்றதுக்கு, அதனால நான் வந்து இந்த முல்தானி மெட்டி ஃபேஸை வந்து ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிட்டு நைட்டு நான் அப்படியே நான் படுத்துருவேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. படுத்துன்னு நான் காலையிலேருந்து நான் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணுவேங்க்கா அப்படி பண்ணுவாங்க. இது வந்து காய என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வந்து நம்ம அப்படியே அசைததில் வந்து கிராக்கெல்லாம் விடும். அது மாதிரி கிராக் விடுற மாதிரி நம்ம அமைதியாக அப்படியே இருக்கணும். கிராக்கு வாயில் வந்து நம்ம எதுவுமே பேசக்கூடாது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. நீங்கள்
நீங்கள் பேசுறீங்க அந்த அசைவில் வந்து அப்படியே கிராக் மாதிரியெல்லாம் விடும். அது அவ்வளோ நல்லது இல்லை. நீங்கள் அதனால வந்து தூங்குறப்ப நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம பொசிஷனில் மாற்றி மாற்றி படுப்போம். அதனால் வந்து தூங்குறப்ப எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேக்கெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. நீங்கள் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கிறீங்க, இது வந்து காயறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு காஞ்சிரும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் படுத்துருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடலாம். நீங்கள் வந்து நைட்டே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப கெடுதல். அது மாதிரி அப்ளை பண்ணவே கூடாது. ஏன்னா என் கஸ்டமர் வந்து சொன்னாங்க, என்ன பண்ணுவாங்களாம், இதை வந்து கலக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் ஆயிடுச்சிங்களா, இது மாதிரி இதை என்ன பண்ணுவாங்களாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்களாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதே மாதிரி பேக்கெட் டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. எப்பயாச்சும் வந்து வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாளும் வந்து இதே மாதிரி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு தூங்கியிருக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்காங்க. முகமெல்லாம் கருத்து போயிடுச்சு. ஏன் கருத்துச்சு என்னன்னு தெரியல. அக்கா எனக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் கருத்துச்சுக்கா அப்படின்னாங்க. நீ என்ன பண்ணப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லைங்கக்கா நான் மிச்சம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் கலக்கி வச்சுட்டு அதை நான் வந்து அடுத்த நாள் ஃபேஸில் போட்டாங்க, ஃபேஸ் வந்து இது மாதிரி கருத்துச்சுக்கா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பேக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து ஓவர் நைட் வச்சிருக்கவே கூடாதுப்பா. இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண உடனே இது காஞ்சோனையே எவ்வளோ நேரம் ஆக போகுது, காஞ்சோனே நீங்கள் தொடச்சிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் படுக்க வேண்டியது தானே. அதனால வந்து இந்த தப்பெல்லாம் இனிமேட்டு நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். எதுக்கு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் பார்க்குறவங்களும் நீங்களும் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்களும் இது மாதிரி செய்யாதீங்க. உங்கள் ஃபேஸை வந்து இது மாதிரி வச்சு நல்லா பிரைட்டாக சூப்பராக நல்லா வச்சுக்கோங்க. பேக் காஞ்சிருச்சு. இப்போ கையை நான் நல்லா தொடச்சி காட்டுறேன். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஃபேஸில் போட்டாலும் நல்லா பிரைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.